ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஆதிரா பாருங்கள் காலையிலேருந்து சொன்னால் ஒரு துளி கூட கேட்காம இங்கே பாருங்கள் எப்படி மொபைல் பார்த்துட்டு இருக்கிறான்னு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைகளுக்கு ஃபோனை கொடுக்கறத நம்ம ரொம்பவே அவாய்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் சொன்னால் ஒரு துளி கூட கேட்க மாட்டேங்கிறா, ஃபோன் இல்லாமல் சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறா, எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ணுறதில்ல, எனி டைம் ஃபோனே பார்த்துட்ருக்குற. அதில் நீ வெரி வெரி பேட் ஹேபிட் அதில். அது தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்து இவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன் கொடுத்து பழக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபோனை கொடுத்து பழகிட்டோம்னா அவங்க ரெகுலராக ஃபோனுக்காகவே நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருப்பாங்க. எனி டைம் ஃபோன் வேணும் ஓவராக குறும்பு பண்ணிகிட்ருக்காங்க பாருங்களேன். காலையிலேருந்து இதே மாதிரி தான் ஃபோனை பார்த்துட்டு வெளியில் போய் விளையாடுறது இல்லை, எது சொன்னாலும் கேட்குறதில்ல. ஆதிரான்னு கூப்பிட்டா கூட அந்த ஃபோனில் அவ்வளோ அடிக்ட் ஆகிடுறாங்க. அதனால நம்ம அவங்க சாப்பிட்லேன்னு வருத்தப்படவே கூடாது. அவங்க சாப்பிட்டா சாப்பிட்றாங்க, இல்லைன்னா பசிக்கிறப்ப சாப்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ இனிமேல் யாருமே இவங்களுக்கு ஃபோன் மட்டும் கொடுத்துறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே சொல்கிறேன், ஆதிராவை பார்த்து நான் நிறையா விஷயம் உண்மையாலுமே கற்றுக்கிட்டேன். அவங்க ஃபோன் பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் ஃபோன் பார்த்ததுக்கப்புறம் அதில் முக்கால்வாசி எல்லாமே குறைஞ்சிருச்சு. போய் விளையாடுறதில்ல, எதுக்கு எடுத்தாலும் அம்மா ஃபோன் கொடு, ஒரு 10 நிமிஷம் கொடு, போர் அடிக்குது, அது இதுன்னு எனி டைம் ஃபோன்லேயே அடிக்ட் ஆகிட்டா. ஸோ அதனால் இந்த தப்பை யாருமே பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே குழந்தைகளுக்கு நம்ம ஃபோனை கொடுத்து கெடுக்கவே கூடாது. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஃபோனை கொடுக்காம அவாய்ட் பண்ணுங்கள். பாய்.